காது என்பது அறிவை குறிப்பது. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னது போல, காது தான் அந்த பரிணாம வளர்ச்சியிலே உயர்ந்த இடத்தை சேர்ந்தது. ஏன்னா, காது வெளியே தெரியக்கூடிய உயிர்கள் மட்டும் தான் குட்டி போடும். காது வெளியே தெரியாத பிராணிகள் முட்டையிடும். ம். முட்டையிடுறது தானே நல்ல ஆமா. டெவலப்டு இது. ம். முயர்ந்து இது. ஆக காது அறிவின் சின்னம். இந்த ஒரு காரணத்துக்கு தான் திருவள்ளுவர் சொல்றார் செவிச்செல்வம்ன்ட்டார். கண் செல்வம், கால் செல்வம்லாம் சொல்லல. செவிச்செல்வம் சொல்றார். அந்த காது எவ்வளவுக்கு எவ்வளவு நீண்டு இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அறிவு கூர்மை கிடைக்கும். அந்த அறிவு கூர்மை அதிகமாக வேண்டும் என்பதால் தான் நாம் தோப்பு கர்ணம் போடுகிறோம். காதை பிடித்து தோப்பு காரணம் போடுறது. ம். இந்த காதை எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்கிறோமோ, ம். அவ்வளவுக்கு அவ்வளவு அறிவின் கூர்மை அதிகம் ஆகும். ம். அதனால தான் பள்ளிகள்ல இவங்க ஏதாவது சேட்டை பண்ணினா, அறிவு வளரட்டும்னு சொல்லி தூப்பு கரணம் போட வைக்கிறாங்க. முருகன் பிரணவத்தை ஓதியதும் அதான். பிரணவம் கேட்கும்போது சிவபெருமான் பிரணவத்தின் அர்த்தம் என்னன்னு சொன்னதுக்கு, சிவபெருமானின் காதில் அவர் சொன்னது என்ன தெரியுமா? காது தான் பிரணவம்ன்றார். ஓகே. நீங்க காதை வரைந்து பாருங்க, ஓம்ன்ற மாரி இருக்கும். ம். அதில இந்த புள்ளி குத்துறது தான் நம்ப தோடு போடுறது. அந்த காது எடுக்கிறது.